Daily. Taste the Daily. அண்ணாமலை அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது பாஜகவில் இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். அந்த 11% பாஜக வாங்கினாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து மாற்றம், ஒரு அண்ணாமலையால் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பி வந்த வாக்கு. அவங்கெல்லாம் வந்து வெறுத்து போயிட்டாங்க இங்கே அண்ணாமலையை ட்ரீட் பண்ண விதம். நீங்களும் போட்டீங்க, திமுகவும் போயிடுச்சு, வேற யாரோ வந்துட்டாங்க. அந்த மாற்றத்துக்கான விதையை ஊன்றி அந்த நம்பிக்கையை கொடுத்த அண்ணாமலை அதை அறுவடை பண்ணது தாவேகா. இன்னைக்கு இந்த 27 சீட்டு வாங்கினாங்க. எத்தனை இளைஞர்கள் அவங்கெல்லாம் வந்து கட்சிக்காக அவர் தொகுதியில் எவ்வளோ வேலை பார்த்துக்கிறாங்க. எல்லாருக்கும் அல்வா கொடுத்துக்கிட்டு சீனியராக வந்து உட்காந்து இதில் மத்திய மந்திரியாக போன ஒருத்தர் மறுபடியும் இங்கே வந்து போட்டி போடுறாரு. இல்லை, அவர் கணக்கு என்னன்னா, நான் வந்துட்டோம்னா நாளைக்கு நான் தான் துணை முதல்வங்கிற இதில் தானே வந்திருக்காரு. இப்போ எம்எல்ஏவே ஆகலையே, பழைய பாஜக ஆகிட்டாங்க. ஆமாம், ஓட் பர்சன்டேஜ்லையும் சரி, சீட்லேயும் சரி 91க்கு போயிட்டாங்க அவங்க. ஒரு 35 வருஷம் டைம் மிஷினில் சுற்றி பின்னாடி போயிட்டாங்க அவங்க. சரி, அவங்க யாருன்னு சொன்னவங்க தானே. நமக்கு வந்து 26 முக்கியம் இல்லை. இந்த தலைமை மாற்றம் அப்படின்றது தேவையில்லாத ஒன்று. என்ன ஏன் சார் அடுத்த தேர்தல் வரப்போது கேட்குறேன், எனக்கு புரியல. இப்போ பாஜகவில் தேசிய தலைவர் யார்? நிதின் நபீனா. இப்போ நிதின் நபீன் அவர்கள் இருக்கார். இப்போ திடீர்னு வந்து இந்த மாநிலத்தில் இந்த தலைவரை மாற்றணும் அப்படின்ற முடிவை அவரே எடுப்பார், இல்லை மோடி அமித்ஷா அவர்களை கன்சல்ட் பண்ணி தான் இருப்பார். அதானே தலைவர் அவர் தான். ஆனால் அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? இப்போ இந்த வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு இந்த வெற்றிக்கு முழு காரணம் யார்? அமித்ஷா. முழுக்க அவர் தான் காரணம். ஆனால் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு, அந்த எல்லாம் அந்த சந்திக்கிறாங்க இல்லையா, 7 மணிக்கு ஆஃபீஸ் வரும்போது அந்த சால்வையா மாலையா அதை அமித்ஷாவுக்கு போடல, நிதின் நபீனுக்கு போடுறாரு. அந்த மாதிரி நீங்கள் தலைவராக இருங்க, தலைவராக மட்டும் இருங்க, மற்றபடி எல்லா டிசிஷனும் அவர் தான் எடுப்பார். நான் இருந்துட்டு டீசெண்டாக விளையிடுவார்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு மொத்தமாக அவரே இருந்துட்டு போட்டோம். ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, இப்படி இருக்கிறத நம்ம அப்படி கொண்டு போய் முடியும். அப்படி தான் இருக்கணும். இருந்தால் இருங்க, இல்லாட்டா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேரலில் நம்மோடு பேசியிருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், தேர்தல் முடிஞ்சிருக்கு, ரிசல்ட்டை நம்ம பார்த்துருப்போம். ஒரு பக்கம் தாவேகா வெற்றி, அது மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை வேணும்னு நினச்சி வாக்குகளே அள்ளி வீசியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி படுதோல்வின்னு தான் சொல்லணும். எதிர்க்கட்சியா கூட உள்ளே வர முடியலை. அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். திரு மோடி அவர்களை சந்திக்க இருக்கிறார். அண்ணாமலை அவர்களை வந்து டெல்லி போகிறதோ இல்லை மோடி அவர்களை சந்திக்கிறதோ அது இன்றைக்கி நடந்தாலும் நாளைக்கு நடந்தாலும் என்றைக்கு இருந்தாலும் அது நடந்தே தீரும். அண்ணாமலை அவர்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது பாஜகவில் இன்றைக்கி புரிஞ்சிருக்கும். 24ல் வந்து பார்த்திங்களா, இவர் தனியார் இருந்து எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டு திமுகவுக்கு அப்படியே வாரி வழங்கிட்டார் அப்படின்னு குற்றச்சாட்டு சொன்னவங்கெல்லாம் சரி ரைட்டு, இன்றைக்கி தான் கூட்டணி வச்சுட்டாங்கல்ல, ரெக்கன்சைல் பண்ணிவிட்டு எடப்பாடியாரை சிஎம் ஆக்கணும்னு வேற சொன்னார் அண்ணாமலை அவர்கள். பிரச்சாரமும் தீவிரமாக பண்ணார். இப்போவும் அந்த மாதிரி தான் ஊற்றிக்கிச்சு இல்லை. அப்போ அவர் சொன்ன அன்னைக்காவது பாஜக 11% அப்படின்ற இரட்டை இலக்கத்தை முதல் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இல்லை. பட் இனிமேல் வருகின்ற காலகட்டங்களில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் 3% அதுக்கேற்ற மாதிரி தான் சீட்டு கொடுப்போம் அப்படின்னு தானே முரண்டு பிடிப்பாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? அப்போது சீட்டு கொடுக்கறதுல எடுத்த உடனே எண்ணம் தான் முக்கியம் யாராவது கேட்டாங்களா? இதெல்லாம் எப்போ சொல்லணும்? நீங்கள் ஏப்ரல் 2025 அலையன்ஸ்னு சொன்னீங்க. எவ்வளோ சீட்டுன்றது எப்போ முடிவு பண்ணீங்க? எலெக்ஷன் டேட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தானே முடிவு பண்ணுறீங்க. எதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லணும்? அப்போது ஒரேடியாக கட்சியை அப்படியே அதிமுகவோட அட்டாச் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தானே ஒரு இம்ப்ரெஷன் வந்தது. இன்றைக்கி தாவேகாக்கு போன ஓட்டுக்கள்லாம் மாற்றம் வேணும் அப்படின்னு இப்போ நம்ம கூட பேசியிருக்கோம். அதில் நான் கூட சொல்லியிருக்கேன், அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு. காரணம் என்னென்னா, 2024ல் ஒரு 11% கிட்ட பாஜக ஓட்டு வாங்குறாங்க. அண்டு அதிமுக அவங்க வாங்கின 20+% ஓட்டு அப்படின்றது வந்து வெறும் அதிமுக ஓட்டு. நியூட்ரல் ஓட்டர்ஸில் பெருவாரியாக அவங்களால கவர முடியல. அதை கேடர்னு சொல்லுவாங்க இல்லையா, கோர் ஓட் பேங்க், அதுதான் அவங்க வாங்கினது. அதை ரெண்டும் சேர்த்து பாமக இதெல்லாம் சேர்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 37% அவங்க வந்திருக்கணும். வரலை இந்த தடவை. எங்கே போச்சு அந்த மீதி 6% அப்படின்னு சொன்னால், அந்த 11% பாஜக வாங்கினாங்க இல்லையா,
அதெல்லாம் வந்து மாற்றம், ஒரு அண்ணாமலையால் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பி வந்த வாக்குகள். அவங்கெல்லாம் வந்து வெறுத்து போயிட்டாங்க இங்கே அண்ணாமலையை ட்ரீட் பண்ண விதம். சரி, அதிமுகவில் இருக்க சில பேர் வந்து குறை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கே எடப்பாடியாரை பற்றி ஏதாவது கமெண்ட் போட்டால் உடனே பாஜகவில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கட்டம் கட்டி கட்சியை விட்டு நீக்கினார். அப்போ அதே மாதிரி இங்கே வந்து அண்ணாமலை அவர்கள் முன்னாள் தலைவர், அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டியாக இருக்கார் கட்சியில். அவரை எதிர்த்து வந்து இந்த மாதிரி ஒரு அவதூறு பிரச்சாரம் நடக்கும்போது அதிமுகவில் ஏதாவது பண்ணியிருக்கணுமா வேணாமா, அட்லீஸ்ட் இவராது சொல்லியிருக்கணுமா வேணாமா, சரி அதை விடுங்க, அதுவாது இன்னொரு கட்சி. பாஜகவில் இருக்கவங்களே அவங்களே வந்து இவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லி, நான் என்ன கேட்குறேன்னா, நிஜமாவே நீங்கள் வந்து அவ்வளோ நியாயவாதியாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், மத்திய அரசாங்கம் யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார்? உங்கள் கட்சியை சார்ந்தவர். அந்த இடி, சிபிஐ, ஐடின்னு எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. பாருங்கள், இவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்கின்றது அப்படின்னு இதெல்லாம் கொண்டு போயிட்டு நேராக அங்கே கொடுத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. பட்டு நீங்கள் இதெல்லாம் பொதுவெளியில் மட்டுமே பேசி நீங்கள் அண்ணாமலை மீது இப்படி ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பண்ணி அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு நடந்துக்கும் போது, இந்த தேர்தலில் அதிமுக வந்து பெரிய அளவில் அந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றத வைக்கலை திமுக மேலே. அமித்ஷா அவர்கள் வந்தார், இந்த ஊழல் ஆட்சி, குடும்ப ஆட்சி அப்படின்லாம் சொன்னார். ஆனால் பெரிய அளவில் ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கப்படவில்லை. ஏன்? சரி, அதை விடுங்க. அப்படியே வச்சிருந்தாலுமே இவங்க திருப்பி என்ன கேட்பாங்க, என்னங்க உங்கள் முன்னாள் தலைவர் மீதே உங்கள் கட்சிக்காரங்களே இவ்வளோ சொல்லினுக்கிறாங்க, நீங்கள் என்ன பார்த்து ஊழல்னு சொல்கிறீங்களான்னு கேட்பாங்களா மாட்டாங்களா? அதுக்கு இடம் கொடுத்தது யார்? திமுகவை பொறுத்த வரைக்கும் KN நேரு அவர்கள் மீதான அந்த இடி புகாராகட்டும், இல்லை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான வழக்காகட்டும், எல்லாத்தையும் அது வந்து சட்டம் தன் கடமையை செய்யும், கோர்ட்டில் போய் அவர் நிரூபிப்பார் அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கு, சரி நீங்களே உள்ளுக்குள்ளே உட்காந்தீங்கன்னு குற்றச்சாட்டை சொல்லிங்கன்னு. சரி, இப்போ செந்தில் பாலாஜி, KN நேரு அப்படின்னா ஏதோ வந்து டிபார்ட்மெண்ட்லாம் ஏதோ ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? அப்போது பாஜகவும் ஊழல் கட்சி அப்படின்னு தானே நீங்கள் வந்து சினரியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ உள்ளுக்குள்ளே இருந்துக்குன்னே, அதாவது கட்சி என்ன ஆனாலும் பரவாயில்ல, அண்ணாமலை இங்கே தலையெடுக்கக்கூடாது இப்படின்னு சில பேர் நடந்து நிற்கிறாங்க ரெண்டு கட்சியிலையும். அதை பார்த்துட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னு சொன்னால், மேலிடத்துலேருந்து எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது. என்னங்க இந்த மாதிரிலாம் பேசினுக்கிறீங்க? ஏதாவது உங்ககிட்ட ஆதாரம் இருந்ததுன்னா எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா வாயை மூடிட்டு சும்மா இருங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருக்கணுமா வேணாமா? அவங்க மீது ஏதாவது நடவடிக்கை ஏதாவது நடந்ததா? ஒன்றுமே இல்லை. அதனால தான் மாற்றம் வேணும், அதை அண்ணாமலை கொடுப்பார் அப்படின்னு நம்பி வந்தவங்க இந்த கட்சியை நம்ப முடியாதுப்பா. ஏதோ ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நமக்கு இருந்தார், அவரையே இவங்க கட்டம் கட்டின்னுக்கிறாங்க, இவங்களோட போனால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாவேகாவுக்கு விழுந்த வாக்குகள் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் எல்லாம் அதை தான் சொல்கிறாங்க. திருப்பி இவங்க ரெண்டு பேரே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு. அந்த ரெண்டு பேரே வந்து நிற்கிறாங்கன்ற இடத்துல மூணாவதாக நாங்கள் வரோம் அப்படின்னு நிரூபித்தவர் பாஜக. அந்த அண்ணாமலை அந்த நம்பிக்கையை கொடுத்ததுனால தான் அவங்களால டபுள் டிஜிட் ஓட்டு வாங்க முடிஞ்சுது. அப்போ அவருக்கு அங்கே இடம் இல்லைன்னும் போது அப்படியே அதில் பெருவாரியான வாக்குகள், அதுதான் சொன்னேன், இந்த பாஜக என்டிஏ அலையன்ஸில் மிஸ் ஆன 6% வாக்குகள்ன்றது தாவேகா பக்கம் போயிடுச்சு. இது யாரோட தப்பு? அதே நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அதிமுக காரங்களாம் ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, பாஜக கூட சேர போய் தான் நம்ம கட்டம்னா போயிட்டோம், இதை நம்ம எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? அதாவது மாற்றத்துக்காக ஓட்டு விழுந்துருக்குங்கிறாங்க. அப்போது அந்த மாற்றத்துக்குள்ளே அதிமுகவும் இருக்குது, திமுகவும் இருக்குது. எப்படி இந்த குற்றச்சாட்டை வைக்கலாம்? இதெல்லாம் மனசாட்சி. அதாவது நான் கேட்க பொதுவாக 21 இந்த மாதிரி தான் அலையன்ஸு தோற்று போனாங்க. தோற்று போன உடனே வந்து இதே மாதிரி தான் சொன்னாங்க, நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் மைனாரிட்டி வாக்குகள் எங்களுக்கு வரவில்லை அப்படின்னு. சரி, 24 தனியாக போனீங்க, வந்துடுச்சு அவங்களுக்கு வாக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுதான் அன்னைக்கு அண்ணாமலை சொன்னாரோ, தனியாகவே நிற்போம், நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது, நம்ம தலைமையில் வர கூட்டணி ஏற்றுப்போன்ட்டு. ஸோ அன்னைக்கு வந்து இவங்க வந்து கூட்டணியை உடைச்சி வெளில வந்ததுனால அது வேறு. தேர்தல் அப்படின்னா வியூகம் அமைத்து போராட வேண்டும். போருக்கு போகும்போது நாங்கள் வியூகம் அமைத்து போராடணும் அப்படின்னு நினச்சோம். சகோதரர் அண்ணாமலைக்கு அதில் விருப்பம் இல்லை சொன்னாங்கல்ல ஒருத்தங்க. சரி, 24 வந்து அவர் அலையன்ஸ் வேணான்னு சொல்லிட்டாரு, தோற்று போட்டாங்க. திமுகவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தானே போட்டி போட்டுக்கிறீங்க. இப்போ என்ன ஆச்சு? நீங்களும் போட்டீங்க, திமுகவும் போயிடுச்சு, வேற யாரோ வந்துட்டாங்க. அந்த மாற்றத்துக்கான விதையை ஊன்றி அந்த நம்பிக்கையை கொடுத்த அண்ணாமலை அதை அறுவடை பண்ணது தாவேகா. இதுதானே நடந்தது. ஸோ இப்போ கூட்டணியா கூட்டணி இல்லையா?
கூட்டணி வச்சாலும் இந்த மாதிரி, கூட்டணி வைக்காட்டாலும் இந்த மாதிரி. வேற கூட்டணி வைக்காத போது அவங்க ஓட் பர்சன்டேஜாவது ஏறிச்சு. இதுதான் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது. இன்னைக்கு இந்த 27 சீட்டு வாங்கினாங்கல்ல, எத்தனை இளைஞர்கள் அவங்கெல்லாம் வந்து கட்சிக்காக ஒரு தொகுதியில் எவ்வளோ வேலை பார்த்துக்கிறாங்க. எல்லாருக்கும் அல்வா குத்து விட்டு சீனியராக வந்து உட்காந்து இதில் மத்திய மந்திரியாக போன ஒருத்தர் மறுபடியும் இங்கே வந்து போட்டி போடுறாரு. நம்ம அன்றைக்கே கேட்டோம், ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ ஜெயிச்சு என்டிஏ வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக ஆட்சி வந்துடுது அப்படின்னு சொன்னால் என்ன, இவர் வந்து மந்திரி சபையில் சேர போகிறாரா? அதிமுக தான் கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போது சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கிறது பெருசா இல்லை வெறும் எம்எல்ஏவாக இருக்கிறது பெருசா? எதுக்காக இங்கே வந்து போட்டி போடணும் கேட்டோமா இல்லையா? இங்க இருக்கவங்கள ஃபுல்லாக பார்த்தா பைத்தியக்காரனா தெரியுது. எனக்கு புரியல. எல்லாமே இருக்கணும், அந்த டயத்தில் எலெக்ஷன் டயத்தில் நாங்கள் வந்துடும், நீங்களாம் எங்களுக்கு கடைசி வரைக்கும் வேலை பார்க்கணும். இது இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க? மத்திய மந்திரி ஆக்கின பிறகு அதை விட்டுட்டு சரிங்க, ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறம் எடப்பாடி வந்து ரைட்டுங்க கூட்டணி ஆட்சிங்க உங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்குறாருன்னு கூட ஒத்துக்கிறாருன்னு கூட வச்சுப்போமே. மத்திய மந்திரி பெருசா மாநில மந்திரி பெருசா? மத்திய மந்திரி தானே, அதுதானே புரோட்டோகால். இல்லை, அவர் கணக்கு என்னன்னா, நான் வந்துட்டோம்னா நாளைக்கு நான் தான் துணை முதல்வங்கிற இதில் தானே வந்திருக்காரு. இப்போ எம்எல்ஏவே ஆகலையா? பழைய பாஜக ஆகிட்டாங்க. ஆமாம், ஓட் பர்சன்டேஜ்லையும் சரி சீட்லேயும் சரி 91க்கு போயிட்டாங்க அவங்க. ஒரு 35 வருஷம் டைம் மிஷினில் சுற்றி பின்னாடி போயிட்டாங்க அவங்க. சரி, அவங்க யாருன்னு சொன்னவங்க தானே. நமக்கு வந்து 26 முக்கியம் இல்லை. இதுதான் தப்பு. ஆனால் கட்சியில் யாரும் சொன்னதா எனக்கு தெரியல. குருமூர்த்தி சொன்னார். அவர் கட்சிக்கு அவர் சம்மந்தம் இல்லையோ? இல்லை, அதை பற்றிலாம் நான் பேச முடியாது. சரி, முதல்ல இந்த மாதிரி பேசுறதுன்றதே வந்து சரியில்லைங்க. இப்போது கட்சியை வந்து ஒருத்தர் வேகமாக எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னா அதை வந்து ஒத்துக்க முடியாதா? அதுவும் எனக்கு புரியலை. வேகமாக எடுத்துகிட்டு போகணும் தான் எல்லாம் நினைக்கிறாங்க. இப்போ தாவேக ஆரம்பித்து எவ்வளோ வேகமாக ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ஐயோ என்னங்க கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இவ்வளோ வேகமாக வந்துட்டீங்க, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்க அப்படின்னு போய் யாராவது சொல்ல முடியுமா? இது தானங்க இன்றைக்கி எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அதனால் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்போ அவர் டெல்லி போயிருக்கார் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தலைமை மாற்றம் அப்படின்றது தேவையில்லாத ஒன்று. என்ன ஏன் சார் அடுத்த தேர்தல் வரப்போது கேட்குறேன், எனக்கு புரியல. கரெக்ட். இப்போ நீங்கள் தலைமையை மாற்றினீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத குழப்பத்தை தான் உண்டாக்கும். வேண்டாம், அவரே தலைவராக இருக்கட்டும், தப்பே கிடையாது. இப்போ பாஜகவில் தேசிய தலைவர் யார்? நிதின் நபீனா. ஓகே, இப்போ ஒரு மாநிலத்தில் தலைவரை மாற்றணும், புதுசாக ஒரு தலைவரை போடணும். என்னதான் தேர்தல் வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னாலும் இதெல்லாம் தேசிய தலைமையோட தலையீடு இல்லாமல் இதெல்லாம் நடக்குமா? இப்போ நிதின் நபீன் அவர்கள் இருக்கார். இப்போ திடீர்னு வந்து இந்த மாநிலத்தில் இந்த தலைவரை மாற்றணும் அப்படின்ற முடிவை அவரே எடுப்பாரா? இல்லை மோடி அமித்ஷா அவர்களை கன்சல்ட் பண்ணி எடுப்பார்? கன்சல்ட் பண்ணி தான் எடுப்பார். அதானே, தலைவர் அவர் தான். ஆனால் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அவங்க கட்சி தலைவர் கிடையாது. இப்போ இந்த வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த பிறகு இந்த வெற்றிக்கு முழு காரணம் யார்? அமித்ஷா அவர்கள். அங்கே போய் உக்காந்துட்டாரு. அவர் சொன்னார், தேர்தல் முடிகிற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன், இங்கே வந்து எந்த விதமான பயமும் இல்லாமல் மக்கள் வந்து ஓட்டு போடணும், அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உக்காந்தார். சரியா? முழுக்க முழுக்க அவர் தான் காரணம். ஆனால் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாரு, அந்த எல்லாம் அந்த சந்திக்கிறாங்க இல்லையா 7 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது, அந்த சால்வையா மாலையா அதை அமித்ஷாவுக்கு போடல, நிதின் நபீனுக்கு போடுறாரு. கரெக்டா? அந்த மாதிரி நீங்கள் தலைவராக இருங்க, தலைவராக மட்டும் இருங்க, மற்றபடி எல்லா டிசிஷனும் அவர் தான் எடுப்பார். அண்ணாமலை அவ்வளோதான், முடிச்சு போச்சு. தலைவராக வந்த உடனே இவருக்கு ஏற்ற மாதிரி நிர்வாகிகளை மாற்றுறது என்னங்க இதெல்லாம்? 3 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பாட்டுக்கு நிர்வாகிகளை மாற்றிக்கினே இருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் வேர் விட்டு கிளை பிடிக்க வேண்டாமா? ஆனால் அதே நேரத்தில் ஒருவேளை இவர் அண்ணாமலை அவர்கள் விரும்பிட்டாலும் டெல்லி வாண்டடாக கூப்பிட்டு நீங்கள் தான் போங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கணுமா இல்லை வேண்டான்னு சொல்லணுமா? இதில் எந்த ஒளிவு மறைவும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது. மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்க சொக்கா என்னோடது. அந்த மாதிரி தலைவர் அவர் தாங்க, நீங்கள் தாங்க எல்லாம் பார்த்துக்கணும். இதுதான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் நடக்கணும். அப்படி நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பாஜக வந்து அப்படியே ஒரு ஊன்றுகோல் வச்சுன்னு தான் நடக்கணும். இதுக்கு மேலே நான் ஏதாவது சொல்லணுமா? இதே தமிழிசை அவர்கள் அமித்ஷா அவர்கள் ஒரு மேடையில் வந்து இப்படி ஏதோ பேசினது நம்ம பார்த்தோம். என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லை அவர் வந்து ஏதோ ஒரு என்ன சொல்லுது ஆதரவாக ஏதோ சொன்னார் அப்படின்னு கூட நம்ம சொல்லிட்டு போகலாம். எப்படி வேணால் நம்ம உருட்டலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
பட்டு எம்பி எலெக்ஷனில் இது மாதிரி தான் பண்ணாங்க. சரி, அப்படி வந்து உங்களுக்கு மக்களுக்கு பணி செய்யணும் அப்படின்னு தான் மறுபடியும் போன தடவை மாதிரி தூத்துக்குடியில் போய் நின்றுருக்கலாம்ல. அதே மாதிரி இந்த மயிலாப்பூரில் இது மாதிரி தான் பண்ணாங்க. அந்த இதெல்லாம் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க எடப்பாடியாரோட பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ என்னங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி இல்லை, அது அண்ணன் வந்தார், அவரோட சேர்ந்து முன்னாள் தலைவர் அப்படின்ற முறையில் பிரச்சாரம் பண்ணேன் அப்படின்னாங்க. சரி, ரைட்டு, ஓகே. கூடவே என்ன சொன்னாங்க, தமிழகத்தில் எந்த தொகுதியில் வேணாலும் நான் போட்டியிடுவேன்னு சொன்னாங்க. முதல்ல அதுவே தப்பு இல்லை. யார் யார் போட்டியிடணும் வேண்டான்றதை முடிவு பண்ண போகிறது யார்? கட்சி மேலிடம் தானே. அதுக்கு முன்னாடி இவங்க எப்படி சொல்லலாம்? இதே கட்சியை சார்ந்த வினோத் செல்வமோ இல்லை எஸ்சி சூர்யாவோ உட்காந்துரு, ஆமாங்க கட்சி சொன்னால் நான் இந்த தொகுதியில் ஒன்றா போட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி தான் சும்மா விட்டுருப்பாங்களா அவங்க? என்ன நீங்களாம் வந்து போட்டி போடுவேன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் எப்படி சொல்லலாம்? கட்சி மேலிடம் தான் முடிவு எடுக்கணும். சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இவங்களுக்கு மட்டும் ஏன் இந்த சலுகை? இந்த மாதிரி பண்ணி 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 தான் கட்சியை வந்து கூட்டிச்சவராக்கி வச்சுக்கிறாங்க. அட்லீஸ்ட் இனிமேலாவது நான் சொன்ன மாதிரி தலைவர் அவர் தான், ஆனால் முடிவு எடுக்கிறது நடவடிக்கை எடுக்கிறது எல்லாம் இவர் தான். இவர் தான் ஆட்களை நியமிப்பார். இதில் ஒன்று வேறு இருக்குது. இந்த அமைப்பு செயலாளர்னு ஒருத்தர், அவரும் சேர்ந்து கழுத்து போட்டாதான் அப்படி. முதல்ல இதை விட்டு தொலைங்க. தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அவர் தலைவராகவே இருந்துட்டு போட்டோம். இவர் தான் வந்து செயல் தலைவர்னு சொல்லாமா? அது பேர் வைக்கலாம், வைக்க வேண்டாம். பட் இதுதான் வந்து டெஃபேக்டோ டெஜூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் பேருக்கு தலைவராக இருக்கட்டும், இவர் தான் வந்து கட்சியை இது பண்ணுவார் அப்படின்னு முழு அதிகாரமும் கொடுத்தா மட்டும்தான் கையெழுத்தெல்லாம் அவர் தாங்க போடுவார். நயனார் டீசெண்டாக விளையிடுவார்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு மொத்தமாக அவரே இருந்துட்டு போட்டோம். ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, இப்படி இருக்கிறத நம்ம அப்படி கொண்டு போய் முடியும். அப்படி தான் இருக்கணும். சரி, அதிமுகவும் குட்டிச்சோராக போயிட்டு கிட்டத்தட்ட ஓப்பனாக பேசி தான் ஆகணும். அதை நம்ம எப்படி சார் பார்க்கணும், எப்படி பார்த்துக்கிறது? ஏன்னா அந்த எலெக்ஷனில் ஒருவேளை பாஜக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பாஜக கூட சேர்ந்ததுனால தான் எங்களுக்கு அந்த உருட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க பாருங்க. திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, இது வந்து சேர்ந்த உடனே தோத்தா இது மாதிரி பண்ணுறது, அப்போ ஜெயிச்சிருந்தா பாஜகவால் தான். இல்லை, நான் எதுக்கு இந்த கேள்வியை கேட்குறோம்னா, அப்போ ஆளுமை கரிஸ்மேட்டிக்ல லீடர் இல்லை, மக்கள் ஏற்றுக்கக்கூடிய தலைவராக நீங்கள் இல்லை, அதை ஏற்றுக்கலாமா? அப்போ கரிஸ்மான்றது ஒன்று, அது இல்லாட்டாலும் அந்த ஒரு பீப்புள் கனெக்ட், அந்த மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒன்று. அவர் தொகுதிக்கு சிலுவம்பாளையத்துக்கு அது ஒரு கோட்டாகும். இதை வந்து நீங்கள் திருப்பி அவங்க மேலே பழி போட்டுறது அப்படின்றது வந்து வாத்தியார் சரியா பாடம் நடத்தலை, அதனால நான் மார்க் எடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்போ திமுக எடுத்துக்கங்க, அவங்களுக்கு தான் தோத்து போட்டாங்க, பெரிய அடி. அது பாருங்க, கொங்கு மண்டலத்துக்கே வந்து செந்தில் பாலாஜி தான் கிங்கு, அதனால தான் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் கொண்டாந்துக்கிறோம், சுத்தமாக நாங்கள் ஸ்வீப் அடிக்க போகிறோம் அப்படின்லாம் சொல்லி பல இடங்களில் தோற்று போனாங்க. எப்படி திமுகவும் பாஜகவோட அலையன்ஸ் வச்சு தான் தோத்தாங்களா? அதிமுகவில் நீங்கள் சுலபமாக சொல்லிட்டீங்க, இவங்களோட சேர்ந்ததுனால தோத்தோம் அப்படி பேசுகிறாங்க சார். சரி, அப்போ திமுக அவங்களும் என்ன பாஜகவோட சேர்ந்துருந்தாங்களா? அவங்களும் தானே தோற்று போட்டாங்க. அப்போ நம்ம விஜய் அவர்களுக்கு உளுந்த ஓட்டு விஜய்கான உளுந்த ஓட்டா, இல்லை தாவேக்கா வெற்றி கழகங்கிற கட்சிக்கான உளுந்த ஓட்டா? வெரி சிம்பிள். அங்கே கட்சி தெரியாது, வேட்பாளர் தெரியாது, கொள்கை தெரியாது, அவ்வளோதான். அந்த மாதிரி அரசியலை கொண்டு போறதுக்கு இவங்க தப்பு பண்ணிட்டாங்க. பாஜக தப்பு பண்ணிட்டாங்கிறத விட ஆள் இல்லை அங்க. ஏன் இல்லை? இருந்த ஆளை ஒதுக்கிட்டாங்க. அதைத்தான் சொல்ல வரேன். ஐயோ இல்லைங்க, இங்க சித்தாந்தம் தாங்க பெருசு. சித்தாந்தம் இல்லாம கட்சியில வந்து சேர்றவங்களால கட்சி நாசமா போயிடும். அதான் பழைய மாதிரியே சித்தாந்தம் மாதிரியே கொண்டாந்து நிறுத்தி போட்டாங்க கட்சியை. உலகம் முழுக்க தனிநபரை வச்சு தான் அரசியல்ன்றது. நீங்கள் அவங்க மட்டும் தனியாக நடத்தணும்னு சொன்னால் வேலைக்கு ஆகாது. அட்லீஸ்ட் இப்போவாது புரிஞ்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சார், நீங்கள் சொன்னதுக்கப்புறமும் இவ்வளோ அடி பட்டதுக்கப்புறமும் திருந்தவங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.